நாம் அனைவரும் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடுவது வழக்கம். ஆனால் அந்த கேக் உயிருக்கே யமனாக மாறலாம் என்று கர்நாடக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் மஞ்சூரியன், பானிபூரி, கபாப் உள்ளிட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்டுகளில் கார்சினோஜென்ஸ் எனப்படும் ஆபத்தான கெமிக்கல் இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் இப்போது உணவு பாதுகாப்புத்துறை பேக்கரியில் விற்கப்படும் கேக் குறித்தும் கவலை எழுப்பியுள்ளது. குறிப்பாக உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆகஸ்ட் மாதம் சுமார் 235 கேக் மாதிரிகளை ஆய்வு செய்தோம். அதில் 223 கேக் மாதிரிகள் பாதுகாப்பாக இருந்தன. ஆனால் 12 கேக்குகளில் செயற்கை வண்ணங்கள் ஆபத்தான அளவில் இருந்தன. குறிப்பாக ஆலூரா ரெட், சன்செட் மஞ்சள், ஸ்ட்ராபெரி சிவப்பு, எலுமிச்சை மஞ்சள் மற்றும் மெரூன் போன்ற செயற்கை நிறங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது கேன்சர் அபாயத்தை அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக அனைவரும் ஆசையாக வாங்கி சாப்பிடும் ரெட் வெல்வெட் மற்றும் பிளாக் ஃபாரஸ்ட் போன்ற கேக்குகள் தான் பெரும்பாலும் அதிக அளவில் செயற்கை வண்ணங்களுடன் தயாரிக்கப்படுவதாகவும் அதுவே அதிக அளவு விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கேக் பார்க்க நல்லா அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது என்பதற்காக வாங்கி சாப்பிடுவதனால்தான் செயற்கை வண்ணம் அதிக அளவில் சேர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இது போன்ற கேக்குகளில் இவ்வளவு பெரிய ஆபத்து இருப்பதால் முடிந்தவரை செயற்கை நிறங்களை தவிர்த்துவிட்டு இயற்கையாக இருக்கும் கேக்குகளை மட்டும் நாம் சாப்பிட வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.